அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுது. இந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்து கொள்ளப் போகின்றார்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பாதகமான விளைவுகளாக இருக்குமா, இல்லை சாதகமான விளைவுகளாக இருக்க போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு காளியம்மனை பிடிக்கும் அப்படின்னா காளியம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணவரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணிசமாக தாங்க இருக்கும். அதே போல் உங்களுக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் பார்த்திங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனதில் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதே போல் எதையுமே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியோடே இருப்பீங்க. பழைய வாகனத்தை நீங்கள் மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கலாம், அல்லது பழைய வாகனத்தையே பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவுகளை செய்து வைத்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா அந்யோன்யங்களானது அதிகரித்து காணப்படும். மேலுமே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது குழந்தை பாக்கியங்களானது ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். அதேபோல் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது இப்பொழுது உயரும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது இப்பொழுது மாறலாம். அதேபோல் உங்களுடைய பணிகளில் பார்த்திங்கன்னா சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் இப்பொழுது கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கையானது இப்பொழுது நிறைவேறும். மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் சுமாராக தான் கிடைக்கும். அதே போல் இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்கள் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதேபோல் புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். கணவரினுடைய பாராட்டுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டினுடைய அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கப் போகின்றார். இதனால் பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்த வேண்டியும் இருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அதிக வேலை அழுத்தங்கள் இருக்கலாம் மற்றும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களினுடைய வேலையை செய்வது போல் உணரலாம். அதேபோல் உங்களுடைய இந்த கடின உழைப்பு இப்பொழுது மக்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிவதில்லை. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருப்பது, உங்களுடைய வேலையில் மும்முரமாக இருக்க வேண்டும். அதேபோல் வரக்கூடிய காலங்கள் உங்களுடையது. அதனால் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது, நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ப வேண்டும். இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் 6ஆம் வீட்டினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டில் அமர்வது உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். முழு வெற்றி பெறுவதில் சந்தோஷங்களானது பார்த்திங்கன்னா இருக்க செய்யும்.
செப்டம்பர் 18 முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியான துளராசியில் பார்த்திங்கன்னா நுழைவார். இது உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மையும் சாதகத்தையும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்க்க மற்றும் உங்களுடைய சவால்களானது இப்பொழுது குறையும். இந்த மாதங்களில் ராசிநாதன் பல நல்ல பலன்களை பெற முடியும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேரலாம். அதேபோல் எதிர்பார்த்த பணமும் சேருங்க. அதேபோல் உங்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பது திடீர் உடல்நல கோளாறுகளானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்குங்க. வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களானது செல்ல நேரலாம். பணவரவுகள் திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கு. அதன் மூலமாக நல்ல பலன்களை பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகங்கள் தொடர்பான இடமாற்றங்களானது ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் பார்த்திங்கன்னா ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். அதேபோல் கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பயணங்களின் போது கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. அரசியல் துறையினருக்குமே வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுப்பதாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியங்களானது பெறும். கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். மாணவர்களுக்குமே மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது பார்த்திங்கன்னா இருக்குங்க. கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். மேலுமே இந்த மாதத்தில் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதனால பகை ஏற்படாமல் இருக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிது. சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை பார்த்திங்கன்னா தரலாம். கவனங்கள் தேவை. மேலுமே தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்த பின் முடிவு எடுப்பது நல்லது. அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல்களானது உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களானது இப்பொழுது சரியாகுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும். மேலுமே இந்த மாதங்களில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகுங்க. எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார்கள். நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் ஆர்வத்தை காட்டுவது நல்லது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது நன்மையை கொடுக்கும். அதேபோல் பெண்களுக்கு கடன் பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா குறையும். புதிய எண்ணங்கள் உண்டாகும். புது நபர்களினுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். கலைத்துறையினருக்குமே பார்த்திங்கன்னா உத்திகளை கையாண்டு தொழிலில் பார்த்திங்கன்னா முன்னேறுவீர்கள். உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உதவிகளின் மூலமாக வெற்றி காண்பீர்கள். மிகவுமே நன்றாகவே இருக்கும். அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பங்களானது நீங்குங்க. மன வருத்தங்களானது நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலைகள் வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்குமே திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும். இந்த மாதம் முக்கியமான விஷயங்களில் அனுபவஸ்தாரர்களினுடைய ஆலோசனைகளினுடைய அறிவுரைகளை கேட்டு முடிவெடுப்பீர்கள். நண்பர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களினுடைய தவறுகளை உடனடியாக பார்த்திங்கன்னா சுட்டி காட்டி திருத்துவீர்கள். மேலும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட பணத்தட்டுப்பாடானது நீங்கும். குழப்பங்களானது தீரும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.